அதிகாரிகளை வச்சு நடத்த முடியாத ஒரு சூழ்நிலைக்கு யார் காரணம்? வேற யாரும் ஆட்சிக்கு வந்துடக்கூடாது, நாடு நாசமா போயிடும் அப்படின்றதுக்காகத்தானே பாஜக சப்போர்ட் பண்ணிருக்காங்க. நீங்களே இவ்வளவு கேர்லெஸ்ஸா இருந்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம ராணுவத்தை வச்சு நடத்திருந்தீங்கன்னா என்ன கழுவி ஊத்திருப்பாங்க. நல்ல காலத்துக்கு இதை ராகுல் காந்தியை தவிர வேற யாரும் பெருசா எடுத்துக்கல. ராகுல் காந்தியை யாருமே பெருசா எடுத்துக்கிறது இல்ல. இது மட்டுமே ஒரு இதுவா? நான் என்ன யோசிக்கிறேன்னா, இப்போ அந்த ஃப்ரிஸ்கிங்னு சொல்றாங்க, எக்ஸாமினேஷன் ஆல்வர்கள் நுழையும் போது ஃபுல்லா செக் பண்றாங்க. எதுக்காகன்னா ஏதாவது நம்ம தூண்டு நம்ம இந்த வசூல் ராஜா பண்ணா மாதிரி அப்படின்னு வெள்ளை அறிக்கை கொடுக்கறாங்களே தவிர இந்த கடனை கழிக்கணும் குறைக்கணும்ன்றதுக்கு ஏதாவது முடிவு எடுக்கிறாங்களா எனக்கு தெரியும். ஏன்னா திமுக ஆட்சியில அப்படிதான் பண்ணாங்க. வெங்கடேசன் கேட்டார், அது என்ன புனிதமான பணிகள் அப்படின்னு. முதல்ல இந்த கோயில்ல நம்ம பணம் போடுறது எதுக்காக? கோயிலுக்காக போடுறோம். ஆனா அதுக்கப்புறம் இந்த சிதிலம் அடைந்திருக்கின்ற கோவில்கள் அதை சீர்படுத்துறதுக்கு எல்லாம் இந்த பணத்தை செலவு பண்ணுங்க. எது புனிதம்னு நீங்க கேள்வி கேட்காதீங்க. அதை கேள்வி கேட்கறதுக்கு நீங்க ஆள் கிடையாது. இவங்க யோகியர்கள், இவங்க அரசியலை பத்தி பேசுறாங்க, அரசியல் சாசனத்தை பத்தி பேசுறாங்க. இதுல இருந்தே தெரியுது அவங்க லட்சணம் என்னன்னு. இப்ப கம்யூனிஸ்ட்ல இருந்து தாவேக்காக போனது பெரிய விஷயம் கிடையாது. எந்த லட்சணத்துல இவங்க கட்சி நடத்துறாங்க? கொள்கை கிடையாது. சீட் அட்ஜஸ்ட்மெண்ட் தான் பண்ணிட்டுப்பாங்க. யாரோட ஒண்ணா பண்ணிட்டு பண்ண மாட்டாலும் சொல்லாதீங்க. என்ன கேட்டீங்கன்னா தாவேக்கா வந்து பாஜகவோட பி டீம்னு சொன்னவங்க தான் கம்யூனிஸ்ட். நீங்க அந்த பி டீம் போட கூட்டணி சேர்ந்து நிக்கிறீங்க. இளையபாதனையர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம நேர்களில் நம்ம சிறப்பு விருந்தினர் டெய்லி பஞ்ச் ஹீரோ மற்றும் மெத்த படித்த மேதாவி நம்ம அருண் சார் அவர்கள் தான். சார் வணக்கம் சார். நான் அப்படியே எழுந்து போயிடவா? இல்லை இல்லை, நீயுமே என்ன நக்கல் பண்ண ஆரம்பிச்சிட்ட பத்தியா? நான் ஆரம்பமே இப்படி ட்ரோலிங்ல ஆரம்பிக்கிறீங்க. என்ன வார் ரூம்ல இருக்கீங்களா? இல்லை சார், அது சம்மந்தமாக தான் சார் வரப்போகுது. அதுக்காக வேற ஒன்றும் இல்லை சார். அது அண்ணாமலை அவர்கள் இத்தனை நாள் வந்து சைலண்டாக இருந்தார். இப்போ திடீர்னு என்ன சார் வயலண்ட் ஆகிட்டாரா? அப்புறம் பாஜகவை எதிர்க்க ஆரம்பிச்சிட்டாரு. மோடி அவர்கள் எதிர்க்க ஆரம்பிச்சிட்டாரு. எதிர்க்கிறாரு. நீட்டுக்கு எகெயின்ஸ்டாவே ட்வீட் போட ஆரம்பிச்சாரு சார். நீட்டுக்கு அகெயின்ஸ்டா அவரீங்க போட்டாரு. அதாவது ஸ்டூடெண்ட்ஸுக்கு அந்த ராணுவ சம்பந்தமான விஷயங்களை போட்டு ப்ரெஷராக இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுது அப்படின்ற மாதிரிலாம் போடுறாரு சார். சரி, நான் உங்களை இந்த மாதிரி யோசிக்க வைக்கவா? லெட் அஸ் சே டிஎன்பிஎஸ்சி இதில் வந்து பேப்பர் லீக் அப்படின்றத நம்ம முன்னாடிலாம் பார்த்துருக்கோம். அது ஏதோ கேஸ் எல்லாம் கூட போட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு நமக்கு தெரியாது. லெட் அஸ் சே இன்னைக்கு டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறாங்க. அது மாதிரி பேப்பர் லீக் ஆயிடுச்சு. அப்போ என்ன பண்ணுறாங்க, தமிழக அரசு, அது இன்னைக்கு அரசோ நேத்திக்கு அரசோ ஏதோ ஒரு அரசு இராணுவத்தை கூப்பிட்டு இந்த மாதிரி பேப்பர் லீக் ஆகாமல் இருக்கணும், அதனால் இராணுவ உதவியோடு இந்த எக்ஸாமை கண்டக்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னாங்கன்னா, அப்போ இன்னைக்கு இங்கே இருக்கின்ற எதிர்கட்சிகள் அத்தனை பேரும் ஒரே குரல்ல என்ன சொல்லியிருப்பாங்க? ஒரு எக்ஸாம் கூட கண்டக்ட் பண்றதுக்கு லாயக் இல்லாத இந்த அரசு பதவி விலக வேண்டும் சொல்லியிருப்பாங்களா மாட்டாங்களா? நிச்சயமா சொல்லியிருப்பாங்க சார். பட் பரவாயில்ல, நான் சொல்றேன். அப்போ அங்க என்ன ரத்தம், இங்க என்ன தக்காளி சட்னியா அப்படின்ற கேள்வி வருது இல்லையா? அவர் என்ன கேட்டிருக்காரு, ஒரு நீட் எக்ஸாமுக்கு இந்த மாதிரி இராணுவத்தின் துணையை கோர வேண்டிய அவசியமா அப்படின்னு கேட்டிருக்காரு. சரி, இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப காமெடியாக நிறைய ஜோக்ஸ் எல்லாம் இதை பற்றி பேசிட்டு வராங்க. அதில் ஒரு ஜோக் என்னென்னா, ஒருத்தர் சொல்கிறாரு, சார் இந்த கைதி வந்து தப்பிச்சு போயிட்டான் சார். எப்படா தப்பிச்சு போனான் ஜெயிலேருந்து? அதெல்லாம் தெரியாது சார், ஆனால் வெளில போகும்போது இந்த புல்லட்டில் போயிட்டான் சார். அப்படியா? உடனே புல்லட் எல்லாம் பேன் பண்ணு, ஏன்னா இங்கே டெலிகிராமில் லீக் ஆகுது அப்படின்னோடனே டெலிகிராமை பேன் பண்ணுட்டாங்க எக்ஸாம் முடிகிற வரைக்கும் இல்லையா? இப்படி தான் ஜோக். இது வந்து என்ன சார் இப்படிலாம் பேசுகிறாங்களே அப்படின்னா அதுக்கு இடம் கொடுத்தது யார்? விக்ரம். இப்போது நீங்கள் வந்து லீக் ஆகக்கூடாது, இன்னொரு தடவை ரீ எக்ஸாம் வைக்க வேண்டிய அவசியம் இருக்கக்கூடாதுன்றதுக்காக இவ்வளோ ப்ரிகாஷன் எடுக்கிறீங்க. மிலிட்ரி ஏர்கிராஃப்டில் வருது, மிலிட்ரிலாம் பாதுகாப்பு எல்லாம் ஓகே. பட்டு நீங்கள் அந்த எக்ஸாம் சென்டர் வாசலில் நீங்கள் மிலிட்ரியை நிறுத்தி வச்சுருந்தா அது நான் பெட்டர்னு சொல்லுவேன். ஏன்னு கேட்டால் போலீஸ்காரங்களை பார்த்தா நமக்கு உள்ளுக்குள்ளே ஒரு பயம் இருக்கும். ஏன்னா சின்ன வயசுலேருந்து என்ன சொல்லுவாங்க, அது பாரு இப்படிலாம் பேசுங்கன்னா போலீஸ்காரர்கிட்ட பிடிச்சி கொடுத்துருவேன். ஒன்று 5 கண்ணங்கிட்ட பிடிச்சி கொடுப்பான்வாங்க, அப்படி இல்லாட்டா வந்து போலீஸ்காரர்கிட்ட பிடிச்சி கொடுப்பான்வாங்க. இப்படித்தான் நம்மளை வளர்த்து வச்சிருக்காங்க. ஸோ போலீஸ்னாலே ஒரு பயம் இருக்குது. ஆனால் எந்த அப்பா அம்மாவது குழந்தைய மிலிட்ரி கிட்ட பிடிச்சி கொடுத்துருன்னு சொல்கிறாங்களா? சொல்ல மாட்டாங்க. ஏன்னா மிலிட்ரின்றது நம்மை பாதுகாப்பது அப்படின்றது வந்து சின்ன வயசுலேருந்தே நம்ம உடம்புல ஊறின விஷயம். அதனால மிலிட்ரி அங்கே நிற்குது அப்படின்னும் போது நமக்கு பயம் கிடையாது. போலீஸ் இருந்தால் தான் பயம். ஸோ அந்த விஷயத்தை நான் தப்பு சொல்ல மாட்டேன். ஆனால் அதிகாரிகளை வச்சு நடத்த முடியாத ஒரு சூழ்நிலைக்கு யார் காரணம்? அப்போ 4 பேர் 4 விதமாக கேட்க தானே செய்வாங்க. அப்போ இதெல்லாம் நீங்கள் பூசி மொழிகிட்டு போகும்போது கடைசியில் அந்த குழந்தைகள், அவங்களுடைய குடும்பம், அவங்களுடைய மனநிலையை யாராவது யோசிச்சு பார்த்தீங்களா? ஒரு எக்ஸாம் எழுதிட்டு அது எப்படி எழுதணும்னா, இப்போ என்ன சொல்ல, அந்த எக்ஸாமில் நல்லா இந்த இதில் போயிடுச்சு. அப்போ அவங்க வீட்டில் இருக்கவங்க என்ன யோசிப்பாங்க? இந்த பொலிட்டிக்கல் ஃபாலோ அவுட் என்ன அப்படின்றத பற்றி நீங்கள் யோசிக்க மாட்டீங்களா?
அப்போ என்ன ஆகும், நீங்கள் இந்த மாதிரியே பூசி மொழிக்கு போயிருந்தீங்கன்னா கடைசியில் ஒரு கரப்பாம்பூச்சியோ பாச்சையோ வெட்டுக்குழியோ ஜெயிச்சு வந்து நிற்கும். அந்த தலையெழுத்து நமக்கு தேவையா? வேற யாரும் ஆட்சிக்கு வந்துடக்கூடாது, நாடு நாசமா போயிடும் அப்படின்றதுக்காகத்தானே பாஜக சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. நீங்களே இவ்வளோ கேர்லெஸ்ஸாக இருந்தீங்கன்னா அப்புறம் அந்த கரப்பாம்பூச்சி அதை பிடிச்சி நிற்கிறவங்க இருக்கவே இருக்காரு எங்கன்னா ராகுல் காந்தி, அரசியல் ஞானி, அவங்கெல்லாம் இதை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ண மாட்டாங்களா? அவங்களுக்கு ஏன் இடம் கொடுக்குறீங்கன்னு தான் நாம கேட்குறோம். உடனே இது வந்து நீங்கள் அவருக்கு எதிராக இவருக்கு எதிராக அப்படின்னு சொன்னால் பாருங்க, யாருமே விமர்சனத்துக்கு அப்பாற்பட்டவர்கள் கிடையாது. கேட்ட கேள்விக்கு உங்ககிட்ட பதில் இருக்கா? இப்போ நான் சொன்ன பேரலில் யோசிச்சு பாருங்க, டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமை ராணுவத்தை வச்சு நடத்திருந்தீங்கன்னா என்ன கழுவி ஊற்றிருப்பாங்க. நல்ல காலத்துக்கு இதை ராகுல் காந்தியை தவிர வேற யாரும் பெருசா எடுத்துக்கல, ராகுல் காந்தியை யாருமே பெருசா எடுத்துக்கிறது இல்லை அப்படின்றதுனால பாஜக இன்னைக்கு தப்பிச்சு. ஒரு கிரெடிபிள் பர்சன் இந்த மாதிரி ஒரு கேள்வியை கையில் எடுத்தார் அப்படின்னு சொன்னா அப்போ அது எவ்வளவு பெரிய ஒரு இம்பாக்டை கிரியேட் பண்ணும் மக்கள் மனசுல. நீங்க நினைக்கலாம், அது பாருங்க இதெல்லாம் இதுவா இன்னைக்கு நடக்கும், எக்ஸாம் முடிஞ்ச பிறகு அதுக்கப்புறம் எலெக்ஷன் போது மறந்துடுவாங்கன்னு. கிடையவே கிடையாது. திமுக இந்த மாதிரி தான் தப்பு பண்ணாங்க. ஒவ்வொரு விஷயம் நடக்கும் போதும் மீடியாவில் இதை பற்றிலாம் பேச மாட்டாங்க, நம்ம கையில் தான் இருக்காங்க, சாமரம் வீசுகிறாங்க அப்படி இப்படின்னு போது இதெல்லாம் அப்படியே அழுத்தி 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 இன்னைக்கு பூதாகாரமாக வெடித்து முன்னாள் முதலமைச்சரே தோற்று போக வேண்டிய நிலைமையில் வந்து நிற்குது. அந்த மாதிரி இதை கேர்லெஸ்ஸாக விடாதீங்கன்றதுக்காக somebody has to tell them இல்லையா, இப்படிலாம் பண்ணுறது தப்பு அப்படின்னு. அட்லீஸ்ட் ஒரு 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 என்ன சொல்கிறது, ஒரு பேருக்காகவாது சரி அவர் அந்த பதவியிலேருந்து நீக்கிட்டோம், இத்தனை அதிகாரிகள் சஸ்பெண்டட், அதாவது வரணும்ல. இப்போ உத்தராகண்டில் ஏதோ வந்து இந்த நில மோசடி வழக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஐஏஎஸ் அதிகாரிகள் அவங்க இது பண்ணி அப்படின்னு சொல்லிட்டு ஏராளமான பேரை சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு வந்து பேப்பரில் இந்த செய்தி வந்திருக்கு பார்த்தீங்களா, கடுமையான நடவடிக்கை எடுத்திருக்கின்றார்கள் அப்படின்னு. அப்போ இந்த மாதிரி பேப்பர் லீக் அப்படின்னும் போது எவ்வளோ சீரியஸான விஷயம், நாடு முழுக்க இது ஒரு மாநிலத்தோட முடிகிற விஷயம் கிடையாது. அப்போ ஏதாவது இது பாருங்க, இத்தனை பேரை சஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம், அவ்வளோ நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கின்றது, அப்படி இப்படி ஏதாவது பண்ணியிருக்கணும்ல. என்ன பண்ணாங்கன்னே தெரியல, ஒருவேளை பண்ணி அது செய்தி வரலையா அதுவும் தெரியாது. அரசியல் முக்கியங்க. ஆளுங்கட்சியா எதிர்கட்சியா இருக்கும்போது தான் நீங்க அவியல் பண்ணிருக்கீங்கன்னா, ஆளுங்கட்சியா இருக்கும்போது இப்படி தான் பண்ணுவீங்களா? அப்புறம் ஒரு கரப்பாம்பூச்சி வந்து தட்டி தூக்கிட்டு போயிடுச்சுன்னா அப்புறம் நாங்க தான் பயப்பட வேண்டியதாகுது. ஐயோ பாஜக மறுபடியும் ஆட்சிக்கு வரணுமே அப்படின்னு நாட்டு மேல அக்கறை இருக்கவங்க பயப்பட வேண்டியதாகுது. பாஜகவுக்கு இந்த பயம் இருக்க மாதிரி தெரியலையே. இப்படியே நினைச்சிட்டு இருக்காங்களோ ஜனங்கள்லாம், அப்படியே மெர்சல் ஆகிட்டு ராகுல் காந்தி பட்டா காமிச்சா போதும் ஐயோ அப்படின்னு பயந்து நமக்கு ஓட்டு போட்டுருவாங்க அப்படின்னு நினைச்சுன்னு இருக்கிறாங்களா? அப்ப யாராவது ஒருத்தர் இந்த ஷாக் ட்ரீட்மெண்ட் கொடுத்து தான் ஆனோம் விக்ரம். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், அந்த சிபிஎஸ்சி விஷயத்தில் ஒரு +2 படிக்கிற பையன், அந்த பையன் தோண்டி துருவி இந்த டெண்டரில் எவ்வளோலாம் வந்து ஸ்பெக்கை மாற்றிருக்காங்க. 3 தடவை வந்து மறுபடியும் மாற்றி 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 பண்ணதுனால தான் ஏற்கனவே இப்படி குளறுபடி பண்ணி இதில் வந்து ஒரு சில உயிரிழப்புகளுக்கு காரணமாக தெலுங்கானாவில் இருந்த நிறுவனம் பேரை மாற்றிக்கின்னு இப்போ இங்கே வந்து கான்ட்ராக்ட் எடுத்துக்கிறாங்க. இதெல்லாம் கவனிக்க மாட்டீங்களாப்பா நீங்கள்? சரி, இது அமைச்சர் வந்து தப்பு பண்ணிட்டார் நான் சொல்ல மாட்டேன். அதிகாரிகள் அங்கே சரியா உஷாரா வேலை பார்க்கல. பட் அதிகாரிகளை மக்கள் குறை சொல்ல மாட்டாங்க, அமைச்சரை தான் கேள்வி கேட்பாங்க. என்னதான் நீங்க அதிகாரிகள்னு சொன்னாலும் அப்புறம் நீ எதுக்கு அமைச்சராகிற, உனக்கு தானே ஓட்டு போட்டு அமிச்சோம், அதிகாரிக்கா நாங்கள் ஓட்டு போட்டு அமிச்சோம் அப்படின்வாங்க. அந்த அதிகாரிகளை வச்சு நீங்க ஒழுங்கா வேலை வாங்க முடியல அப்படின்னு சொன்னா இதுக்கு மேல நான் என்ன சொல்றது விக்ரம்? சரி, அப்படின்னா பார்த்தோம்னா எதனால டெலகிராம் மட்டும் பேன் பண்றாங்க? ஏன் அதில் அது மூலியமா தான் லீக் ஆகுமா, என்ன மற்றதெல்லாம் லீக் ஆகாதா என்ன? புல்லட்ல தான் கத்திட்டு போவாங்களா, ஏன் டிவி50 கத்திட்டு போக மாட்டாங்களா அப்படின்ற மாதிரி இருக்குது. நீங்க கேட்ட கேள்வி கரெக்டு தான். பட் டெலகிராம் அப்படின்ற ஒரு ஆப் வந்து இந்த மாதிரி விஷயங்களுக்கு நிறைய பயன்படுகின்றது. அதில் நிறைய சேனல் அப்படின்றதெல்லாம் இருக்கு. அண்டு அவங்களுடைய டேட்டாவை நம்ம ரெக்கவர் பண்ணுறதுல ஏதோ சம் ப்ராப்ளம் இருக்குதுன்னு நினைக்கிறேன். வாட்ஸ்அப் அப்படின்னும் போது நீங்கள் லீகலாக போய் அப்ரோச் பண்ணிங்கன்னா அவங்க அதை கொடுத்தாங்க. பட் டெலகிராமில் அது கொஞ்சம் கஷ்டம்னு நினைக்கிறேன். அதனால தான் அதை வந்து பேன் பண்ணியிருக்காங்க. எந்த கண்ட்ரி வருது சார்? ஆக்சுவலாக ரஷ்யா வருது. அது பாவ்ரோவ்னு நினைக்கிறாங்க. ஃப்ரான்ஸ்லேயே அவருக்கு ஏதோ கொஞ்சம் இஷ்யூ ஆச்சுங்க. இதில் வந்து அதான் கிட்டத்தட்ட டார்க் வெப் மாதிரி ஏதோ யூஸ் பண்ணுறாங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவர் அரெஸ்ட் பண்ணணும்னு நிறைய இஷ்யூ ஆச்சு அது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். பட்டு இது மட்டுமே ஒரு இதுவாக நான் என்ன யோசிக்கிறேன்னா, இப்போ அந்த ஃப்ரிஸ்கிங்னு சொல்கிறாங்க, எக்ஸாமினேஷன் ஆல்வரில் நுழையும் போது ஃபுல்லாக செக் பண்ணுறாங்க. எதுக்காகனா ஏதாவது நம்ம தூண்டு நம்ம அந்த வசூல் ராஜா பண்ண மாதிரி அப்படின்னு இப்படி ஒரு இதை யோசிக்கலாம. அந்த எக்ஸாம் நடக்கிற சென்டர்ஸில் ஒரு சென்டரில் வச்சுட்டு எவ்வளோ 50 மீட்டரோ 100 மீட்டரோ செல் ஜாமர், அப்போ எந்த கம்யூனிகேஷனும் எடுக்காதுல்ல உங்களுக்கு. அதனால நீங்கள் மொபைல் ஃபோனையே எடுத்துகிட்டு போனாலும் அது வேலைக்கு ஆகாது, ஏர்பிளைன் மோட் மாதிரி தான் இருக்கும். அந்த மாதிரி ஏதாவது புதுசாக யோசிக்கலாம். இப்போ இவ்வளோ நாள் கழிச்சு கம்ப்யூட்டர் பேஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க.
இதை முதல்லயே பண்ணியிருக்காங்க. ஏன்னா போன வருஷமே இந்த மாதிரி வந்து பேப்பர் லீக் அப்படின்ற குற்றச்சாட்டுகள்லாம் வந்தது. இவ்வளோ பெருசான பிறகுதான் நாங்கள் வந்து இதை மாற்றுவோம் அப்படின்னு சொன்னால் அப்புறம் என்ன பண்ணுறது? அப்போது எவ்வளோக்கு எவ்வளோ அரசாங்கத்துக்கு கெட்ட பேரோ அதை பற்றியெல்லாம் நாங்கள் கவலையே பட மாட்டோம். ஆனால் அதை பற்றி யாராவது சொன்னால் உடனே நாங்கள் வயலண்ட் ஆயிடுவோம்னு அப்புறம் என்ன பண்ண முடியும் விக்ரம்? கரெக்டாக சார். சரி சார், அடுத்ததாக பார்த்தோம்னா இப்போது அண்ணாமலை அவர்கள் வந்து அந்த வீடு லேடிஸில் 18 லட்சம் வந்துருக்கு சார். 50 லட்சம் வந்ததுக்கப்புறம் பேசலான்றாரு. அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுமா என்ன? அவர் பாலிடிக்ஸ் பேசுவார் அப்படின்ட்டு. அப்படி இல்லை, இருந்தாலும் அவர் பாலிடிக்ஸ் பண்ணிட்டு தான் இருக்காரு. எந்தெந்த விஷயங்களை கருத்து சொல்லணுமோ அதான் சொல்லிட்டு இருக்காரு. இந்த வெள்ளை அறிக்கையை பற்றி கூட அவர் கருத்து சொல்லியிருக்காரு. நீங்கள் இது மட்டுமே போதாது அப்படின்னு இதைத்தான் நாமளும் சொல்லியிருந்தேன். வெள்ளை அறிக்கையை கொடுத்து நான் அதோட நிறுத்திட போகிறீங்களா? இப்போ நீங்கள் வந்து அந்த இலவசங்கள், விலை இல்லா, வாட்டவர் இதெல்லாம் வந்து கொடுக்க மாட்டோம்னு சொல்ல போகிறீங்களா? என்ன பண்ண போகிறீங்க? ஒரு பக்கம் எக்ஸ்பெண்டிச்சரை கட் பண்ணணும், இன்னொரு பக்கம் ரெவென்யூவை இன்க்ரீஸ் பண்ணணும். இதுக்கு ஆக்கப்பூர்வமாக என்ன பண்ண போகிறீங்க? இதைத்தான் பார்க்கணும். வரி வருவாய் இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னு சொன்னாலே இதை நம்ம சரி பண்ண முடியும். ஆனால் வெள்ளை அறிக்கை கொடுக்குறாங்களே தவிர இந்த கடனை கழிக்கணும், குறைக்கணுன்றதுக்கு ஏதாவது முடிவெடுக்கிறாங்களா எனக்கு தெரியல. ஏன்னா திமுக ஆட்சியில் அப்படி தான் பண்ணாங்க. ஆனால் என்னத்தை குறைச்சாங்க? 2 மடங்கு இன்க்ரீஸ் பண்ணிட்டு போட்டாங்க. அப்புறம் எதுக்கு நீங்கள் வெள்ளை அறிக்கை கொடுக்குறீங்க? கேட்டால் என்ன சொன்னாங்க? நீங்கள் கவலைப்படுற, உன்னையா கேட்டாங்க கடனு, நீயா கட்ட போகிற அப்படின்னு பேசிட்டு போகிறாங்க. அப்புறம் எதுக்கு நீங்கள் வெள்ளை அறிக்கையை கொடுக்குறீங்க? நிதி நிலைமை இப்படி இருக்குன்னு சொல்கிறீங்க இஷ்டத்துக்கு. இதில் இன்னொன்று விஷயம் கவனிக்கணும் விக்ரம். இப்போது 5 லட்சம் கோடி இருந்தது, இப்போ 10 லட்சம் கோடி ஆயிடுச்சு அப்படின்றாங்க. பட் அந்த ஃபிசிக்கல் ரெஸ்பான்சிபிலிட்டி ஆக்ட்னு இருக்கு இல்லையா, அந்த 3% ஏதோ சொல்கிறாங்கல்ல, அதுக்குள்ளார தான் இருக்குது. தட் மீன்ஸ் அந்த ஜிஎஸ்டிபி அப்படின்றது வந்து அப்போ இருந்ததை விட 5 வருஷம் முடியும் போது 2 மடங்கு அதிகமாக இருக்கின்றது. இது ரெகுலராக நடக்கிறது, ஏதோ திமுக ஆட்சியில் மட்டும் நடக்கிறது அப்படின்னு நினச்சிக்காதீங்க. அதனால தான் கடன் வாங்கினாலும் அது அந்த லிமிட்டுக்குள்ளே இருக்குது. பட் அதுவே வந்து ஒரு பொழப்பாயிராதில்ல. எத்தனை நாளைக்கு இப்படி கடனை? இப்போ வட்டி கட்டுறதுக்கே 22 பைசா ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. அண்டு சம்பளம், பென்ஷனு இதெல்லாம் வேறு இருக்குது. இப்போ குறைக்கும் அந்த தமிழக அரசு புது பென்ஷன் ஸ்கீம் அதை என்ன சொல்லியிருக்காங்க, அது எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது வரைக்கும் ஏதோ இடைக்கால நிவாரணம் கொடுக்க போகிறோம் ரிட்டையர் ஆகிறவங்களுக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் எக்ஸ்ட்ரா பர்டன் தானே. அப்போ எந்தெந்த இடத்துல வந்து நீங்கள் அதை செலவை குறைக்கணும், எப்படி ரெவன்யூவை இன்க்ரீஸ் பண்ணணும், இதுக்கான ஒரு ப்ளூ பிரிண்ட் வேணும். அது இல்லாமல் வெள்ளை அறிக்கை அப்படின்றது வேலைக்கு ஆகாது. என்ன சொல்லிக்கலாம், திமுக இப்படி பண்ணிட்டு போயிட்டாங்க, ஒருவேளை இலவசங்களை தள்ளி கொடுத்தாங்கன்னா அப்போ சொல்கிறதுக்கு ஒன்றா யூஸ் ஆகுமே தவிர நீங்கள் இந்த எக்ஸ்பெண்டிச்சரை குறைக்கிறது, ரெவன்யூ இன்க்ரீஸ் பண்ணுறது இதில் கான்சன்ட்ரேட் பண்ணலை அப்படின்னு சொன்னால் அப்போ இது வெறும் ரெட்டாரிக்காக தான் இருக்கும் விக்ரம். ஓகே சார். பட் இருந்தாலுமே தங்கம் திணறசு சவாலாகவே சொல்கிறாரு சார், எங்களை விட அதிக கடன் வாங்குவாங்க, 20 லட்சம் கோடி கடன்லாம் வரும் அப்படின்ற மாதிரி. எல்லாம் கரெக்டு தான். நான் தான் சொன்னல, இந்த வெள்ளை அறிக்கை எதுக்காக அப்படின்றத நம்ம பொறுத்து இருந்து பார்க்கணும். இப்போ அந்த 1000 ரூபாயை வந்து 2500 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏதோ பட்ஜெட்டில் அறிவு போகிறோம்லாம் வேறு சில பேர் பேசியிருந்தாங்க. அது வந்ததுன்னு சொன்னால் எக்ஸ்ட்ரா பர்டன் தான். நீங்கள் வந்து ரெவன்யூக்கு வழி பண்ணாமல் நீங்கள் பாட்டுக்கு இப்படி அள்ளி கொடுத்துட்டு போனீங்கன்னு சொன்னால், ஏன்னா இப்போ இடைத்தேர்தல் வருது, அங்கே கேட்பாங்க 2500 என்ன ஆச்சு அப்படின்வாங்க. பட்ஜெட் இப்போ வந்தாலும் இவ்வளோ சிக்கல் இருக்குது. அதான் சொன்னேன், இது வெறும் ரெட்டாரிக்காக இருந்ததுன்னு சொன்னால் மறுபடியும் 20 லட்சம் கோடி ஆகத்தான் செய்யும். என்ன பண்ண முடியும்? அப்புறம் அன்றைக்கி யாராவது வந்து கேட்பா, ஒன்றுக்கு என்ன உங்ககிட்டயா கடனை கட்ட சொன்னாங்க, வாயை மூடிட்டு போ அப்படின்னாரு. நம்மளும் வாயை மூடிட்டு போக வேண்டியது தான் சார். அதே மாதிரி இப்போ இந்த கவர்னர் உரையில் வந்து ஒரு விஷயம் பார்க்கப்படுது சார் எல்லாத்தினாலும். அதாவது இந்த கோயிலுக்கு வரக்கூடிய வருமானங்கள் வந்து கோயில் சம்பந்தமான விஷயங்களுக்கு மட்டும்தான் நாங்கள் வந்து யூஸ் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி. ஸோ இது வந்து வரவேற்கக்கூடிய விஷயமா பார்க்குறீங்களா? இல்லை, இது எப்படி இருக்குதுன்னா, உங்கள் அப்பா சம்பளம் வாங்கிட்டு வந்த உடனே இந்த சம்பளத்தை வந்து நான் நம்ம குடும்பத்துக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொன்னால், ஆஹா எப்பேற்பட்ட அப்பா இவர், அந்த மாதிரி இருக்குது. ஏய், உங்கள் அப்பா சம்பாதிக்கிறதுக்கு உன் குடும்பத்துக்கு மட்டும்தான்டா செலவு பண்ணணும், இன்னொரு குடும்பத்துக்கு செலவு பண்ணால் அப்புறம் வேறு மாதிரி கேள்வி கேட்பாங்க இல்லையா? இத்தனை நாள் பண்ணிட்டு இருந்தாங்கல்ல சார், அது தடுத்து நிறுத்துறாங்கல்ல. யார் உங்கள் அப்பா பண்ணியிருந்தாரா? இல்லை சார், திமுக அரசு சொல்கிறேன். அதாவது உடனே இவர் சு வெங்கடேசன் கேட்டார், அது என்ன புனிதமான பணிகள் அப்படின்னு. முதல்ல இந்த கோயிலில் நம்ம பணம் போடுறது எதுக்காக? கோயிலுக்காக போடுறோம் அதானே. அப்போ கோயிலுக்கு என்ன செய்யணுமோ அதைத்தான் செய்யணும். தமிழகத்தில் வந்து ஏதோ 30,000க்கும் மதிக்கப்பட்ட கோயில்கள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் எத்தனை கோயிலில் உனக்கு வருமானம் வருதுன்னு நினச்சிட்டு இருக்கு? ஒரு 1000 கோவில் கூட இருக்காது வருமானம் வருகின்ற கோவில்கள். ஒரு கால பூஜைக்கு கூட வழி இல்லாமல் எத்தனையோ கோவில்கள் நலிவடைந்த நிலையில் இருக்குது. கோபுரம் அப்படின்னு சொல்கிறோம், அந்த காலத்தில் 1000 வருஷத்துக்கு முன்னாடி, 2000 வருஷத்துக்கு முன்னாடி அப்படின்னு சொல்கிறோம். அங்கே காக்கா வந்து உட்காந்துட்டு அரச மரமோ ஆலமரமோ முளைச்சி நிற்குது. அதை சரி பண்ணுறதுக்கு கூட நாம் இது பண்ணுறது கிடையாது. கேட்டால் இந்த கோயிலுக்கு கும்பாபிஷேகம் பண்ணோம், அந்த கோயிலுக்கு கரெக்டுங்க. பெரிய கோயிலுக்கு, ஜனங்க வர கோயிலுக்கு, வருமானம் வர கோயிலுக்கு கும்பாபிஷேகம் பண்ணுறீங்க. வருமானம் வராததும் கோயில் தானே. அதை பற்றி யாராவது கவலைப்பட்டீங்களா? எத்தனை கோடி வருது? அப்போ அதை அங்கே செலவு பண்ணணுமா வேணாமா? எனக்கு வந்து ஊருக்கு பக்கத்தில் இருக்குது, ஜனங்க வராங்க, நான் இந்த கோயிலுக்கு போகிறேன், நான் உண்டியலில் காசு போடுறேன், இல்லை தட்டில் காசு போடுறேன், எதுலேயோ நான் காசு போடுறேன். அப்போ அந்த காசை எடுத்து எதுக்கு செலவு பண்ணுறேன்னு எனக்கு தெரிய வேணாமா?
இப்போ ஒரு ஆதரவற்ற குழந்தைகள் இல்லத்துக்கு நான் காசு கொடுக்குறேன்னா அதுக்குத்தான் யூஸ் பண்ணுவாங்கன்னு நம்பி தான் நான் காசு கொடுக்குறேன். நீங்கள் அந்த காசை எடுத்துன்னு வேற எதுக்கோ செலவு பண்ணீங்கன்னா அப்புறம் நான் எதுக்கு காசு கொடுக்கணும்? அந்த மாதிரி கோயிலுக்கு கொடுக்குற காசு கோவில்களுக்கு மட்டும்தான் செலவிடப்பட வேண்டும். நீங்கள் வந்து மால் கட்டுறோம், அப்புறம் கல்யாண மண்டபம் கட்டுறோம், அதெல்லாம் நீங்கள் அப்புறம் விடுங்க. கோயிலில் கல்யாணம் பண்ணுறாங்க அப்படின்னா கோயிலில் தான் வந்து தாலி கட்டுவாங்க. அவங்களுக்கு என்னத்துக்கு நீங்கள் கல்யாண மண்டபம்லாம் வச்சுன்னுக்கிறீங்க? அதுக்கு நான் வேற எங்கேயாவது கல்யாண மண்டபம் பண்ணிட்டு போயிடுவேனே. நீங்கள் முதல்ல தமிழகத்தில் இருக்க மீதி அத்தனை கோவில்களுக்கும் அட்லீஸ்ட் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக ஒரு கால பூஜையாவது ஒழுங்காக நடத்துறதுக்கு ஏற்பாடு பண்ணிருங்க. அதுக்கப்புறம் இந்த சிதிலம் அடைந்திருக்கின்ற கோவில்கள் அதை சீர்படுத்துறதுக்கெல்லாம் இந்த பணத்தை செலவு பண்ணுங்க. எது புனிதம்னு நீங்கள் கேள்வி கேட்காதீங்க. அதை கேள்வி கேட்கறதுக்கு நீங்கள் ஆள் கிடையாது. நீங்கள் வந்து ஏதோ ஒரு தகர கொட்டா வச்சுட்டு பஸ் ஸ்டாண்டு கட்டினீங்க அப்படின்னு ஜனங்க கேள்வி கேட்டாங்க. அதுக்கே இன்னும் பதில் வரல. புரியுதா? மதுரையில் பஸ் ஸ்டாண்ட் கட்டிட்டு எம்பி நிதி அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு இவ்வளவா அப்படின்னாங்க. முதல்ல நீங்கள் அதை சொல்லுங்க. இப்போ கம்யூனிஸ்ட்லேருந்து ஒருத்தர் வந்து தாவேக்காக தாவிக்கிறார் தெரியுமா? மகேந்திரன். அதுக்கு என்ன தெரியுமா சொல்லிக்கிறாங்க? கம்யூனிஸ்டில் அவர் கட்சியிலே இல்லைங்க. அவர் ஏதோ வந்து ஏதோ நிதி முறைகேடாக என்னவோ சொல்கிறாங்க ஏதோ ஒரு புத்தகம் இதில், அதனால் அவர் நீக்கப்பட்டிருந்தார் அப்படின்னு. இத்தனை நாள் அது வெள்ளவே தெரியல. அவ்வளோ ரகசியமாக வச்சுருந்தீங்க. இப்போ மற்ற கட்சிகள்லாம் ஒருத்தரை நீக்கிறாங்கன்னு சொன்னால் கட்டம் கட்டி வந்துடும். அது வந்து கொஞ்சம் பிரபலமானவராக இருந்தால் எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி வரும். ஒரு சின்ன நிர்வாகியாக இருந்தால் கூட இவர் நீக்கப்பட்டார் அப்படின்னு ஒரு கட்டத்தில் போட்டுருவாங்க. அந்த பக்கம் முரசொலியில் போடுவாங்க, இங்கே இவங்க கட்சி பத்திரிகையில் போடுவாங்க. இது ஏன் யாருக்குமே தெரியல, யாருமே பேசலை? மகேந்திரன் அவர்கள் வந்து ஒரு சாதாரண தொண்டரா, எவ்வளவு பெரிய ஒரு நிர்வாகியாக தலைவராக இருந்தவர் கம்யூனிஸ்டில். அவர் பேர்லேயே நீங்கள் குறை சொல்லிட்டு கட்சியை விட்டு நீக்கிறீங்கன்னா இது வந்து அவ்வளோ ரகசியமாக வச்சுருக்கீங்களா? இந்த 15 கோடி 10 கோடி வாங்கினதை விட பெரிய ரகசியமாக நீங்கள் வச்சுருந்துக்கிறீங்க. நீங்கள் சொல்லுவீங்களே பாஜகவோட சேர்ந்தா அவங்க வந்து கூட்டணி கட்சியெல்லாம் முழுங்கிடுவாங்கன்னு. இப்போ உங்கள் கட்சியிலேருந்து ஆளை தூக்கி விட்டாங்களே, எங்கே கூட போய் வச்சு போகிறீங்க மூஞ்ச? இதெல்லாம் கேள்வி கேட்க மாட்டீங்களா? இல்லை ஒட்டுமொத்தமாக வந்து அங்கே ஹோல்லி ஓன்டு சப்சிடரி இவ்வளோ நாள் வந்து திமுக அந்த கட்சியை வந்து லீஸுக்கு எடுத்துட்டாங்க, இப்போ தாவேகா லீஸுக்கு எடுத்துட்டாங்கன்னு சொல்லணுமா? உங்கள் கட்சி இவங்க என்ன சொன்னாங்க பெருசாக? அது பாருங்க, அதிமுகலேருந்து ரிசைன் பண்ணிட்டு வந்தாங்க, ரிசைன் பண்ணால் பண்ணிட்டு போட்டாங்க, அவங்க சௌகரியம், அவங்களாம் அவங்க கட்சியில் சேர்த்துக்காதீங்க சொன்னாங்களா இல்லையா? பக்கத்தில் அண்ணன் திரும்ப வந்து சொல்லார், நாங்கள் மட்டும் தடுக்கலைன்னா 20 பேர் ராஜினாமா பண்ணியிருப்பாங்க. இப்போ உங்கள் கட்சியிலேருந்து தட்டி தூக்குறாங்களே, கேள்வி கேட்பீங்களா? தைரியம் இருக்குதா? என்ன நீங்கள் இது மாதிரி பண்ணிட்டீங்க, நாங்கள் ஆதரவை வாபஸ் வாங்குகிறோம் சொல்லுவீங்களா? யோகியம் வரான் சொம்பத்து வைன்னு தான் ஞாபகம் வருது. இவங்க யோகியர்கள், இவங்க அரசியலை பற்றி பேசுகிறாங்க, அரசியல் சாசனத்தை பற்றி பேசுகிறாங்க. இதுலேருந்தே தெரியுது அவங்க லட்சணம் என்னென்னு. இப்போ கம்யூனிஸ்ட்லேருந்து தாவேக்காக போனது பெரிய விஷயம் கிடையாது. எந்த லட்சணத்தில் இவங்க கட்சி நடத்துகிறாங்க, இவங்களுடைய யோகியதை என்ன அப்படின்றது தெரிஞ்சிருக்குது. முட்டு கொடுத்தே பழகிட்டாங்க. இன்றைக்கி சொல்கிறாங்க அன்றைக்கு ஆட்சியில் ஊழல் அப்படின்னு. ஏன் அன்னி தெரியாதா? அவ்வளோ விளக்கண்ணையாக இருந்தீங்க, ஊழல் நடக்கிறது தெரியாமையே இன்றைக்கி வந்தவொடனே சொல்கிறீங்க. ஏன் 5 கோடி 10 கோடி வந்து இத்தனை நாளைக்குன்னு ஏதாவது டைம் கொடுத்துருந்தாங்களா பேசக்கூடாதுன்னு? அந்த டைம் எக்ஸ்பைரி ஆனவுடனே இன்றைக்கி அதை பற்றி பேசினுக்கிறீங்களா? வெக்கங்கட்ட ஜென்மங்கள். பட் இருந்தாலும் தொகுதி பங்கீடுகள் தான் நாங்கள் கூட்டணியில் இருக்கோன்ற மாதிரிலாம் சொல்கிறாங்களா சார்? அப்புறம் விக்ரம், நான் ஒன்று கேட்குவாங்களேன், உங்களுக்கு வந்து ஒரு பையன் திருடன்னு நல்லாவே தெரியுது, அவனோட சேர்ந்து ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிச்சிட்டு, இது பாருங்க இந்த ஷேரில் மட்டும்தாங்க, மற்றபடி எனக்கும் அவனுக்கும் கொள்கை அளவில் எந்த உடன்பாடும் இல்லை அப்படின்னு திட்டு பையனோட சேர்ந்து கடையை ஆரம்பித்தா யாராவது ஒத்துப்பாங்களா? அந்த மாதிரி தான் இருக்குது. அதுக்காக நான் திட்டு பையன் அவங்கள சொல்கிறேன்லாம் நினைக்காதீங்க. அவங்க சொல்கிறதுக்கு நான் பதில் சொல்கிறேன். தொகுதி பங்கீடுன்னா யாரோட பங்கீடு? யாரோட வேணால் வச்சுப்பீங்களா? சரி, அப்போ தொகுதி பங்கீடு தான் கொள்கைக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லைன்னா ஏன் பாஜகவோட கூட்டணி வச்சுக்காங்க? தொகுதி பங்கீடு தானே. நீங்கள் கேரளத்தில் அது மாதிரி பண்ணியிருக்க வேண்டியது தானே, இல்லை வெஸ்ட் பெங்காலில் பண்ண வேண்டியது தானே. கொள்கை கிடையாது இல்லை, சீட் அட்ஜஸ்ட்மெண்ட் தானே, பண்ணிட்டுப்பாங்க. யாரோட வேணா பண்ணிட்டுப்பாங்க. அப்போ மட்டும் என்ன வருது? பண்ண மாட்டோம்லாம் சொல்லாதீங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா தாவேகா வந்து பாஜகவோட பி டீம்னு சொன்னவங்க தான் கம்யூனிஸ்ட். இன்றைக்கி அந்த பி டீம் போடைய கூட்டணி சேர்ந்து நிற்கிறீங்க. பி டீமோட சேர்ந்ததுக்கு பதிலாக டைரெக்டாக அந்த டீமோடையே சேர்ந்துருங்களேன், இது நல்லா இருக்கும்ல. ஏன் வந்து அவங்களுடைய வந்து வாலா தலையா வாடவர் காது காது கை அதோட போய் சேர்ந்து நிற்கிறீங்க? ஒட்டுமொத்தம் அவங்களோடய சேர்ந்துட்டு போங்களேன் வெக்கம் இல்லாமல். ஓகே சார். சார் அடுத்த நான் சட்டசபையில் பேசும்போது சிவசங்கர் சொல்கிறாரு, இந்த அட்லி பட பாணியில் வந்து எங்களுடைய திட்டங்கள் எல்லாமே விஜய் அவர்கள் செயல்படுத்தி அவர் பேர் வாங்கிட்டு இருக்காருன்ற மாதிரி ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாரு சார். அதை எப்படி பார்க்குறீங்க? தம்பி, இந்த கிரிக்கெட்டு சினிமா இதெல்லாம் உதாரணம் சொல்கிறது, இதை வச்சு தான் நம்ம பழப்பு நடத்தினுக்கிறோம். நம்ம கூட ஒருத்தர் வந்து போட்டிக்கு வந்தார்னா என்ன சொல்கிறது அப்படின்னு எனக்கு தெரியல. ஆனால் அதுக்கு சரியாக பதில் கொடுத்துக்கிறாங்க.
அவர் வந்து சினிமா துறையை விட்டு விட்டு வந்துகிறார், நீங்கள் சினிமாவை வச்சு உதாரணம் சொல்கிறீங்களே அப்படின்னு. அதுக்கு அவர் என்ன கவுண்டர் கொடுத்தாருன்னு தெரியல. இப்போ அந்த லைவ் டெலிகாஸ்ட் கூட இல்லை போல இதே, அதுக்கு ரொம்ப அழகாக முட்டு குத்துக்கிறாங்க. அதாவது சபை குறிப்பிலிருந்து எதையாவது நீக்க வேண்டும் என்றால் அது லைவாக போயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு அது கேட்குறாங்க. ஏங்க திமுக ஆட்சியில் அதான் சொன்னேன். அது அப்படி இல்லை. எது அப்படி இல்லை? அவங்க அப்படி காரணம் சொல்ல, எப்படி காரணம் சொன்னால் என்ன? அப்போ அவங்க என்ன பண்ணாங்களோ அதையே தான் நீங்களும் பண்ணுறீங்க. கொஞ்சம் கூட வித்தியாசம் கிடையாது. நான் வந்து திமுகவுடைய பி டீம் தாவேக்கான்னு சொல்ல மாட்டேன். அது வந்து இப்போ பேர் மாதிரி இங்கே வந்திருக்குது, அப்படி தான் தெரியுது, வேற ஒன்றும் இல்லை. விஜய் அவர்கள் ஏன் சார் ரொம்ப சோகமாக ரொம்ப மூஞ்சி ஒரு மாதிரி வச்சுட்டு இருக்கிறாரு? அது வந்து ரொம்ப கிரிட்டிசைஸ் பண்ணப்படுது சார் எல்லா பார்லையும். எதனால் அப்படி ஒரு ஏயா அதுக்காக நான் எப்போ பார்த்து சிரிச்சுனே இருக்கணுமா? டிஃப்ரெண்ட் ரியாக்ஷன் இல்லையே சார்? எதுக்கு ரியாக்ஷன்? இதுனா வந்து சினிமா ஷூட்டிங்காக நடக்குது. எமோஷன், ஐ வாண்ட் மோர் எமோஷன் அப்படின்றதுக்கு. சரி, இப்போ திமுகவில் வந்து வாயத்தருங்க சார், வாயத்தருங்க சார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது சங்கிலி பருப்பு அந்த மாதிரி ஏதாவது வாயை திறக்கலாமா? பூனை மேல் மதில் அப்படி ஏதாவது வாயை திறக்கலாமா அப்படின்னு அவங்க கேட்டாங்கன்னா என்ன பண்ணுவீங்க? இன்னைக்கு கூட நண்பர்கள் நிறைய பேர் கேட்டுங்க, என்ன சார் நீங்கள் திருப்பி திருப்பி வந்து பனம்பழம் உட்கார காக்காய் விழுந்ததுன்னு மாற்றி மாற்றி சொல்லினுக்கிறீங்களே அப்படின்னு. அவங்களுக்கு தெரியல, ட்ரெண்டிங்கில் இல்லை அவங்க, அதனால தான் அவங்க அது மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்கிறாங்க. சரி, வாயை திறக்கணுன்றது பெரிய விஷயம் கிடையாது. இப்போது பாரதத்துக்கு பிரதமராக இருந்தவர் நரசிம்மராவ் அவர்கள். அவர் வந்து சிரிக்கவே மாட்டார்னு சொல்லுவாங்க. ஞாபகம் இருக்கா? இவருக்கு முன்னாடி அவர் அப்படி தான் சொல்லுவாங்க. அவரு மட்டும் சிரிக்க வச்சிட்டிங்கன்னா, அந்த பிஜேபியில் ஒருத்தர் நிற்பார் பாருங்க கையில் ஒரு தடி வச்சின்னு, அவரை சிரிக்க வச்சா காசுன்னுவாங்க. அவரை கூட சிரிக்க வச்சிடலாம், இவரை சிரிக்க வைக்க முடியாதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்தியாவுடைய அந்த பொருளாதார சீர்திருத்தம் அப்படின்னு வந்ததுக்கு முக்கியமான காரணம் இவங்கெல்லாம் சொல்லுவாங்க மன்மோகன் சிங். அவருக்கு இதுக்கு சம்பந்தமே கிடையாது. ஏன்னா அந்த பீரியடில் நான் பிளானிங் கமிஷனில் இருந்தேன், எனக்கு தெரியும். நரசிம்மராவ் அவர்கள் ஃப்ரீ ஹேண்டு கொடுத்தாரு போதாக்குறைக்கு. அப்போ பிளானிங் கமிஷனில் இருந்த ஏஎன் வர்மா அப்படின்ற ஒன் ஆஃப் த ஃபைனஸ்ட் ஆஃபீஸர்ஸ், அவரை கொண்டு வந்து பிரின்சிபல் செக்ரட்டரி டு பிரைம் மினிஸ்டர்னு வச்சுட்டு அவர்கிட்ட சொல்லிட்டார் இதுதான் பண்ணணும் எக்கனாமிக் லிபரலைசேஷன். அவர் போட்டு கொடுத்த ஸ்கெட்சை அப்படியே இம்ப்ளிமெண்ட் பண்ணார் ஃபினான்ஸ் மினிஸ்டர். அவர் தான் சாதிச்சார்னா, அவர் வந்து இதுக்கு முன்னாடி ஃபினான்ஸ் செக்ரட்டரியாக இருந்திருக்காரு, எவ்வளோ பெரிய போஸ்ட்டில் தான் இருந்திருக்காரு. அப்போ நாடு என்ன நிலைமையில் இருந்ததுன்னு உலகத்துக்கே தெரியும். அதனால் ஏதோ மன்மோகன் சிங் சாதிச்சுட்டாருலாம் சொல்லாதீங்க. ஏஎன் வர்மா அப்புறம் இன்னொரு ஆஃபீஸர், அவங்க 2 பேருடைய ஸ்கெட்ச் இதில் மிகப்பெரிய பொறுப்பு ஏஎன் வர்மா அவர்களுக்கு. இதுதான் வழி அப்படின்னு சொன்னது நரசிம்மராவ் அவர்கள். பேசவே பேசாத, சிரிக்கவே சிரிக்காத பிரதம மந்திரியாக இருந்தவர். ஸோ அவர் தான் அது காரணம். அதனால் சிஎம் வந்து பேசணும் சிரிக்கணும்லாம் நான் எதிர்பார்க்கல. அவரை மாதிரி இவர் வந்து அந்த பொருளாதாரத்தை மேம்படுத்துவதற்கு, செலவை குறைப்பதற்கு, வருவாயை பெருக்குவதற்கு நடவடிக்கை எடுத்தாருன்னா, ஐயா நீங்கள் பேசவே வேணாங்க, நீங்கள் செஞ்சால் மட்டும் போதும், அவ்வளோதான் நாங்கள் கேட்குறது. ஆனால் இவங்களுக்கு வேறு எதுவும் இல்லை. அதனால் வந்து அட்லி ஜெட்லி இப்படிலாம் ஏதோ பேசி நிற்கிறாங்க. நம்ம கூட ரைமிங்காக வருது இல்லை ஸோ இது கடைசியாக சார், இப்போது மின்வெட்டு பிரச்சனை போயிட்டு தான் இருக்குது இன்ன வரைக்குமே. 1.5 மாதம் ஆகியுமே இதுக்கு ஒரு தீர்வே வரமாட்டேங்குதே சார். இன்னும் இது நடந்துகிட்டே தான் இருக்க போதானே? ஏன்னா வீதியில் வந்து எல்லாருமே போராட ஆரம்பிச்சிட்டாங்க, மக்கள்லாம் கொந்தளிக்கிறாங்க. 1 மணி நேரம் 2 மணி நேரம் 5 மணி நேரம்லாம் கரண்ட் போகுது சார். இப்போ அந்த மாதிரி செய்திகள் கொஞ்சம் குறைஞ்சிச்சு பார்த்தீங்களா? ஒரு வாரத்துக்கு முன்னாடி வரைக்கும் நிறைய வந்துருந்தது, இப்போ இல்லை. இதுக்கு வந்து சொல்லியிருக்காங்க 15,500 சில்லற கோடியில் வந்து சப்ஸ்டேஷன் ஆரம்பிக்க போகிறோம், அதுக்கப்புறம் 15,000 பணியாளர்களை எடுக்க போகிறோம் அப்படின்னு. மறுபடியும் இப்போ இதில் எனக்கு ஒரு உடன்பாடு இல்லை. ஏற்கனவே அரசாங்கம் நஷ்டத்தில் ஓடி நிற்குது. இப்போ நீங்கள் ஒன்றும் 15,000 பணியாளர்களை எடுத்தீங்கன்னு சொன்னால் அந்த சப்ஸ்டேஷனுக்கு இவ்வளோ 15,000 கோடி, அப்போ இவங்களுக்கு சம்பளம் அப்படின்றது எவ்வளோ கோடி? அப்போ இதை என்ன பண்ணணும் அப்படின்னு யோசிக்கணுமே தவிர மறுபடியும் சப்ஸ்டேஷன் தேவை தான். அது சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரி டிரான்ஸ்ஃபார்மர் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பழுதடைந்து விட்டது, அதெல்லாம் மாற்றணும், அது மாதிரி நிறைய இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒத்துக்கிறேன், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் பட் அது இன்னும் ஒரு வாரமாக இந்த மாதிரி நியூஸ் குறைஞ்சிருக்கு. அது எதனால் அப்படின்னு எனக்கு தெரியல. பட் மறுபடியும் நீங்கள் வந்து செலவினத்தை இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே போனீங்கன்னு சொன்னால் அப்புறம் தங்கம் தென்னரசு சொன்னது தான் வந்து நிஜமாயிடும் போல இருக்குது, 20 லட்சம் கோடி. ஓகே சார். சார் அற்புதம் விளக்கம் கொடுத்தீங்க சார். உங்கள் பொன்னான நேரத்தில் இருக்கிறதுக்கு மிக்க நன்றி சார். நன்றி விக்ரம்.